ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷிவ்ப்ரி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் க்ரோத் ரெசிபி பார்க்க போறோம். யோ உமன் அப்படிங்கிறவங்களோட ஒரு சீக்ரெட் ரெசிபி. இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்கல்ல, அவங்க தான் வந்து யோ உமன் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஹேருக்கு. இவங்களோட ஹேர் வந்து ரொம்ப வந்து நீளமா இருக்குமாமா. 1.4 மீட்டர்ஸ்க்கு மேலதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹேர் இருக்குமாமா. ரொம்ப வந்து திக்கான ஹேராகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா பிளாக்காகவும் இருக்குமாமா. 8 இயர்ஸ் ஆனாலும் கூட இவங்களோட ஹேர் வந்து ஒரு ஹேர் கூட ஒயிட் ஹேர் வந்து நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க ஹேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஹுவாங்குலோ அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல வந்து வாழ்ந்தவங்க, சைனால. இந்த வில்லேஜோட நிக்நேம் கூட பாத்தீங்கன்னா லாங் ஹேர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ இவங்களை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் நான் படிச்சதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் படிச்சு பாருங்க. இந்த ஸ்டோரியை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெசிபிக்குள்ள நம்ம போகலாம். இப்போ இவங்களோட ஹேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹேர் வந்து ஒரு புனிதமா வந்து இவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. யாருமே வந்து இவங்க ஹேரை வந்து டச் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்டோ சில்ட்ரன்ஸோ தவிர வேற யாரும் இவங்க ஹேரை வந்து டச் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது ஒரு பையன் வந்து இவங்களோட ஹேரை வந்து டச் பண்ணிட்டா அவங்களோட ஃபேமிலியில இவங்களுக்கு ஒரு சன்னின் லாவா வந்துட்டு 3 வருஷம் வந்து அவங்க இருக்கணுமாமா. இது வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு லாவாவே இருந்திருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க அவங்க ஹேருக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் டைம்லயே இவங்க ஹேரை வந்து ஒன்ஸ் மட்டும்தான் கட் பண்ணுவாங்களாம். அதுவும் வந்து 18 இயர்ஸ் அப்ப கட் பண்ணுவாங்க. அந்த ஹேரை அவங்க பாட்டி கிட்ட கொடுத்துருவாங்களாம். அவங்க பாட்டி வந்து ஒரு ஆர்னமெண்டல் ஹெட் பீஸ் வந்து ரெடி பண்ணி தருவாங்களாம். அதை வச்சு இவங்க வந்து லவ்வரோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ வந்து சர்ச் பண்ணிக்குவாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர்லயே தெரியும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிருப்பாங்க. பார்த்தா எல்லாரும் பன் வச்சிருக்க மாதிரி தெரியும். ஆனா எல்லாரும் வந்து ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஒருத்தங்க வந்து மேரீடு, ஒருத்தங்க அன்மேரீடு, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்கான். அந்த மீனிங் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ வந்து நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். இப்போ இவங்களோட சீக்ரெட் ரெசிபி என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொமிலோ ஃப்ரூட். இது வந்து பொமிலோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் நமக்கு ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆரஞ்சு கூட எடுத்துக்கலாம். எனி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல எக்ஸ்ட்ராவா இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டாம். ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டான ரெசிபி வந்து நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆரஞ்சுல வந்து நீங்க தோலை மட்டும் எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா அரிசி வந்து ஸ்டிக்கி ரைஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இட்லி அரிசி இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அரிசியை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அதை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு 3வது டைம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில இந்த மாதிரி அரிசியை வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் வந்து எடுத்து தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா மாறிக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வந்துட்டு ஒரு 2 நைட் வந்து நீங்க ஃபெர்மெண்ட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு அப்புறம் இந்த தண்ணி வந்து இப்படி இருக்கு. நான் ஃபெர்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த அரிசியை வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து இன்னும் நல்லா ஒயிட்டா மாறிக்கும். இந்த அரிசியில இருக்க எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கிரும். நல்லா வந்துட்டு அரிசியை தேய்ச்சி விடுங்க மறுபடியும். இப்போ இந்த அரிசி ரைஸ் வாட்டர் தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரீடியன்ட். இந்த தண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆரஞ்சோடைய தோல் எடுத்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வந்து தனியா வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பொமிலோ ஃப்ரூட்டோட தோல். இங்க வந்து எனக்கு பொமிலோ ஃப்ரூட் கிடைக்கும், அதனால நான் அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்க ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. ஆரஞ்சோட தோலை வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து அடுப்புல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்க இதை கொதிக்க விடணும். இந்த தோலெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து சாஃப்ட் ஆகி அந்த தோல்ல இருக்க எசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில இறங்கிரும். 15 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்பப்போ வந்து கலரி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த தோலெல்லாம் வந்து நல்லா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஸ்டெப் இது வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு லாவெண்டர் ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்ல ரோஸ்மெரி ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபிளேவருக்காக நம்ம ஆட் பண்றோம். சும்மா ஒரு டிராப் இல்லைன்னா ஒரு 2 டிராப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க இந்த தண்ணியை.
ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து வடிக்கக்கூடாது. அப்படியே இந்த தோலோடையே வந்துட்டு ஒரு மண் பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க. மூடி ஒரு 2 வாரம், மினிமம் 2 வாரம் வந்து நம்ம இதை ஃபெர்மெண்ட் பண்ணணும் மறுபடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஹேருக்கு. இதை வந்துட்டு இவங்க வந்து மினிமம் 1 மந்த் வந்து இவங்க ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அட்லீஸ்ட் வந்து 2 வீக்ஸாவது ஃபெர்மெண்ட் பண்ணணும். ஃபெர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது. இது வந்து நல்லாவே இருக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல், ஆரஞ்சு ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு கோல்டு வாட்டரில் நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஷாம்பெல்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஹேராக மாறுறது நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிரும். அப்புறம் முடி வந்து நல்லா நீளமாக வளர்றதுக்கு ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எதையும் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டாம். ஒன்றே ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணுறது பொமிலோ ஃப்ரூட்டுக்கு பதிலாக ஆரஞ்சு போட்டுக்கலாம். இது மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். பொமிலோ கிடைச்சதுன்னா நீங்கள் பெட்டர் பொமிலோவை யூஸ் பண்ணலாம். இதை தவிர நீங்கள் எந்த சேஞ்சஸும் வந்து இதில் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஹேர் க்ரோத்துக்கான சீக்ரெட் ரெசிபி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.